நமது நியூஸ் 7 தமிழ் தஞ்சை மாவட்டம் திருநீலக்குடியிலிருந்து கூட்டு குடிநீர் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரியாக மூடப்படாததால் விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து செய்தி நியூஸ் 7 தமிழில் வெளியான நிலையில் சாலையை சீரமைக்கும் பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் திருநீலக்குடியிலிருந்து திருவாரூருக்கு இணைப்பு சாலையாகவும் கூத்தங்குடி, திருமலை ராஜபுரம், அம்மன்குடி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைக்கக்கூடிய பிரதான சாலையாகவும் இருந்து விளங்கக்கூடிய விலங்குடி சாலை கடந்த ஓராண்டுக்கு முன்னர் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக ஆங்காங்கே குழிகள் தோண்டப்பட்டு அந்த குழிகளை சீரமைக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். இந்த செய்தியினை நியூஸ் 7 தமிழ் வாயிலாக கடந்த 10ஆம் தேதி சிறப்பு செய்தியானது வெளியிடப்பட்டது. இதன் எதிரொலி காரணமாக இந்த சாலையினில் உள்ள பள்ளத்தினை மூடும் பணியிலும் இந்த சாலையை முற்றிலுமாக அதனை சரி செய்யும் பணியிலும் தற்போது மும்முரமாக வேலை நடந்து வருகிறது. குறிப்பாக தஞ்சை மாவட்டம் திருநீலக்குடியிலிருந்து திருவாரூர் வரை செல்லக்கூடிய இணைப்பு சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் இந்த சாலைகள் பல்வேறு இடங்களில் அந்த கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக தோண்டப்பட்ட சாலைகள் பள்ளங்கள் சரிவர மூடப்படாமல் இருந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி நமது நியூஸ் 7 தமிழில் சிறப்பு செய்தி வெளியிடப்பட்டது. இந்த செய்தியில் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இதனை உடனடியாக சீரமைக்கப்பட வேண்டும். சீரமைக்கப்படாததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படக்கூடிய நிலையும் இருந்து வருகிறது. குறிப்பாக திருநீலக்குடியில் காவல் நிலையம் தொடங்கி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் தொடர்ந்து அவதி பெறுவதாக நியூஸ் 7 தமிழில் செய்தி வெளியிடப்பட்டது. இதன் எதிரொலி காரணமாக இன்றைய தினம் அந்த சாலையை சீரமைக்கும் பணியிலும் முற்றிலுமாக அந்த சாலையை சரி செய்யும் பணியிலும் அதிகாரிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ்.